இந்த இடவில் அவருக்கு நன்றி எடுக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, துதி சொச எடுக்கும்படியாக, அவர் செய்த ஒவ்வொரு நன்மை நினைத்து அவருக்கு நன்றி எடுக்கும்படியாக வந்திருக்கும் உங்கள் யாவரையும் சர்வவல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வவல்லமை ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. அறிவிப்புகள் நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்தோட குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. விசேஷமாக சுகவீனத்தோடு பலவீனத்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் 100 பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபத்தை மறந்துடாதீங்க, ஜெபத்தை விட்டு விடாதீங்க, கண்டினியூஸ் செய்யுங்க. நிறைய ஜெபம் இருப்பார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, காத்திருந்து ஜெபிங்க, விழித்திருந்து ஜெபிங்க, எல்லாம் ஜெபம் தான். ஆகையால் சோர்ந்து போகாதீங்க. பலவீனமா இருக்க பிள்ளைகளுக்காக, சுகுணமா இருக்க பிள்ளைகளுக்காக, நமக்காக ஜெபித்துக் கொண்டு கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, துஷ்டம் பிள்ளைகள் நீங்க ஜெபிக்க சோர்ந்து விடாதீங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் 100 சேவடாம் பதில் கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் சுகுணத்து பலவீனத்தோடு தேவை இருக்க பிள்ளைகளுக்காக, இன்னும் வாழ்க்கையில பலவிதமான எதிர்பார்ப்பு இருக்க பிள்ளைகளுக்காக தேவன் தாமே அவருடைய தேவைகள் வாங்கியிருப்பதாவற்றை நினைத்துக் கொள்ள முடியாது. உங்கள் ஜெபத்திலே நினைத்துக் கொள்ள முடியாத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ள, நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், ஆசமா இருக்கணும், திருச்சபைக்கு சாட்சியா இருக்கணும், அநேகருக்கு என்ன முன்மாதிரியா இருக்கணும். எல்லாற்றுக்கும் மேலாக நாம யார் என்று சொல்லி மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? காண்பிக்க. நீங்கள் நானும் வெளியேற பெற்றவங்க. அல்லேலூயா. நீங்க நானும் விசேஷித்தவங்க, நீங்க நானும் பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். ஆனா உங்களை என்னையும் தெரிந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்க, அப்படி சமூகத்தை காத்துருங்க. தேவன் நம்ம ஒவ்வொரு பிள்ளையும் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் இப்படி கூடுது? வேலை செய்கிறோம், படிக்க போகிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம், உலகத்தில் எல்லா காரியம். ஆனா ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? ஏன் அவரை துதிக்க வந்திருக்கிறோம்? ஏன் அவர் சமூகத்தை வந்து காத்திருக்கிறோம்? ஏன் அவருடைய வேதத்தை தியானிக்கிறோம்? ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. என்னன்னா, மனுஷன் நான் சொல்லி நினைக்கிறேன், பையுலகத்திலிருந்து மனுஷன் எங்க வாழாம்? பொய்யுலகத்துக்கு வாழாம். பொய்யுலகத்தில் எங்க போனோம்? எல்லாரும் போனோம். யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. இப்ப இடப்பட்ட காலங்கள்ல நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு அருமையான வார்த்தை சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உங்க மேல என் கண்ணை வைத்து உங்களுக்கு பொல்லாத உலகம் இருக்கியா? சத்ருவானவன் எவனை விழுந்தவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். எப்படி தேவனை விட்டு பிரிக்க வேண்டும், எப்படி அவர் ஆராதனை பிரிக்க வேண்டும், எப்படி அவர் சமூகத்தில் உறுதியா இருக்கிறது பிரிக்க வேண்டும் சொல்லி அவன் ஆவலோடு காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு விடங்கெடுத்துல ஒவ்வொரு நாள் அவரை தேடுங்க, ஒவ்வொரு நாளுடைய உதவி நாடுங்க, உங்க தேவையை அவருக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. அல்லேலூயா. தேடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆங்கிலத்தில் மும்பை போயிருந்தேன், அந்த ரோட்டோட வேலை பார்த்துருந்தாங்க. அந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா இந்த ரோடு போடுறதுக்கு தோன்றினாங்க. ஒரு சின்ன ஒரு ஆங்கிலத்தில் வேர்டு இருந்துச்சு, என்னன்னா இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ. இன்கன்வீனியன்ஸ் டுடே. அப்ப இன்றைக்கு ஒரு கஷ்டமா இருக்கலாம் ஆண்டவரை தேடுவதற்கு. ஆனா தேட 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 உங்க வாழ்க்கை என்ன செய்வான்? மாற்றம் கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டமா இருக்கும், ஆளுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு வேலை இருக்கையா, இவ்வளவு வேலை இருக்க, வேலை போட்டு ஆளுக்கு உட்காரணும்னா கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை மட்டும் நீங்க ஆண்டவரை தேடி பாருங்க. வருகிற நாட்கள் ஆண்டவர் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் தேவன் ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் தேட மறந்துடாதீங்க, அவர் சமூகத்தை காத்திருக்க மறந்துடாதீங்க, அவர் நோக்கி கூப்பிட மறந்துடாதீங்க, ஜெபிக்க மறந்துடாதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமூகத்தை மன்றாட மறந்துடாதீங்க. பொல்லாத உலகம் சிறப்பு முதல் பொடியோர் மட்டும் தவறான வழிக்குள் பிரவேசிக்கிறார். தவறான வழிக்குள் இந்த குடிப்பு அந்த போதைக்கு அடிமை எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. சிறுப்பு முதல் அந்த போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. கஞ்சா பழக்கத்துக்கும் புகைக்கும் சாராயத்துக்கும் அநேக இளம் வயதில் வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் மாத்திரம் இல்ல, 8ஆம் படிக்கிற பிள்ளைகள் இருந்து தவறான வழிக்குள் செய்றாங்க, பிரவேசிக்கிறாங்க. ஆக திருச்சம் பிள்ளைகளே ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையா செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக தேவனுடைய சமூகம் காத்துடுங்க. தேவன் நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய தூச்சம் பிள்ளைகளையும், நம்முடைய கிராமத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் என்ன செய்வாராம்? கண்மணி நம்மளை என்ன செய்வாராம்?
பாதுகாக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம், பெற்றோர்கள் நீங்க ஆண்டவரை தேடும் போது, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது, தேவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாராம்? பாதுகாக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க. நம்ம நேற்று சொன்ன பார்த்தீங்களா, அந்த சிறுப்புல அந்த மருந்து குடிச்சு, அந்த இருமல் மருந்து குடிச்சு அநேக சிறுப்பிள்ளைகள் மறுத்து போனாங்க. இருமல்னால கடையில இருந்து வாங்கி 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 வந்து கொடுத்ததுல அநேக அந்த டேட் முடிஞ்சு, நீங்க அநேக நம்ம பார்த்ததே கிடையாது. மெடிக்கல் வாங்குறோம், அந்த மருந்து அப்படியே குடிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் வாங்குறோம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு பேப்பர் அந்த செய்தி, அந்த எக்ஸ்பைரி ஆன டேட், அந்த காலாவதி ஆன மருந்து சொல்றாங்க, கொடுக்குறோம். அவங்க தெரிஞ்சு கொடுக்காங்களா, தெரியாம கொடுக்காம தெரியல, அதை சாப்பிட்டு அநேக ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆகையால் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக செவிங்க 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 செவிங்க. ஒவ்வொரு நாள் தேவனுடைய சமூகத்தை காத்துருங்க. நீங்கள் தேவனை தேடும் போது நம்முடைய பிள்ளைகளையும் நம்மளையும் அந்த ஆஸ்பத்திரி கிட்ட கூடுமான அளவு என்ன செய்ய முடியாது, அங்க போகாதபடி நம்ம தொற்றும் பிள்ளைகளையும் நம்முடைய கிராமத்து ஜனங்களை என்ன செய்வாராம்? பாதுகாக்கிறவர்கள். ஆகிய ஒவ்வொரு நாள் சமூகத்தை காத்துருங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யார் ஆண்டவரை தேடுவாங்க? அல்லேலூயா. யார் ஆண்டவரை கிடைக்குதா? யார் ஆண்டவரத்தை, யார் ஆலயத்துக்கு போவாங்க, யாரோட சமத்தை காத்திருப்பாங்க? யார் ஆண்டு வர முடியும்? சும்மா இருக்காது. அப்படியா? வேலை இல்லையா? சரி, ஆலயத்துக்கு போறோமே, அப்படியா? அப்படி அப்ப எதுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய ஆழத்தில் இருக்கிறார். என் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். என் ஜெபத்துக்கு அவர் என்ன செய்யலாம்? பதில். அதாவது சொல்றது, சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியா இருக்கலாம், கர்த்தர் தேர்வுகளுக்கு ஒரு நன்மை தேர்ந்த பிள்ளைகளுக்கு தான். தேர்ந்த பிள்ளைகள் ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. 2 புத்தகத்துல, சாரி, 1 ராஜாக்கள் புத்தகத்துல 1 ராஜா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 37, 38 வசனம் வாசிங்களே. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போது, கொள்ளை நோய் உண்டாகிற போது, வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்று போடுகிற போதும், யாதோரும் வாதையாகிலும் யாதோரு வியாதியாகிலும் வருகிற போது, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தில் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விடுத்து செய்யும் விண்ணப்பத்தின் சகல வேண்டுதலையும் ஆண்டவரே கேட்டார். அல்லேலூயா. யாரால சமைக்க முடியும்? வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க, துயரப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க, வியாதி இருக்க பிள்ளைகள், சிலுவைப்பட்டிருக்க பிள்ளைகள், தரித்திரத்துல, வியாதியில, கடன் பிரச்சனையில, பல இக்கட்டுல இருக்கிற பிள்ளைகள் எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டி வைத்து ஆனந்த விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, எங்க ஜனங்கள் மத்தியில பல போராட்டங்களை கடந்து போறாங்க, பல சூழ்நிலைகளை அவங்க என்ன செய்யறாங்க? தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. பாடுகள் மத்தியில, துயரத்து மத்தியில, கண்ணீர் மத்தியில, வேதனை மத்தியில, சிறுமப்பட்ட மத்தியில, இன்னும் பலவிதமான டார்ச்சர் மத்தியில எங்க ஜனங்கள் தவித்துக் கொண்டு இருக்காங்க. இந்த ஜனங்கள் மத்தியிலும் எந்த மனுஷனானாலும் தன் இதயத்துல உணர்வு நான் கஷ்டப்படுறேனே, இந்த துன்பப்படுறேன், ஏன் இந்த கஷ்டம் எனக்கு, ஏன் இந்த பாடு எனக்கு, ஏன் இந்த துயரம் எனக்கு, ஏன் இந்த வியாதி எனக்கு, ஏன் இந்த சிறுமை எனக்கு என்று உள்ள திணிச்சனும் உணர்வு வந்தாதான் ஆலயத்துக்கு. எதுக்கு ஆலயத்துக்குன்னா பாருங்க,
இந்த கூடிய ஆராதனை பார்க்கலாம் தனிமை ஜெபிக்கிறவங்க அதுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. தனிமை ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த அது ஜெபத்துக்கே ஒரு தனி ஒரு பதில் வரும் பாருங்க. ஏன் அப்படின்னா கூடி ஜெபிக்கும் போது நமக்கு அழுக வராது. அல்லேலூயா. எப்போ அழுக வரும்னா இதத்துல சில பேர் பேச இருக்கும் போதே கண்ணீர் வடிச்சிடும். சில பேச இருக்கும் போதே அவ்வளவு பாறையா நெஞ்சு அப்படியே முட்டிதான் இருக்குயா. பேச ஆரம்பித்த போதும் அப்படி தாரதாரையா கண்ணீர். ஆனா அதுக்கு மதிப்பு அது மற்ற இந்த உலகத்துல எந்த லிக்விடுக்கு இல்லாத மதிப்பு இந்த கண்ணீருக்கு உண்டு. அல்லேலூயா. விலை மதிப்பில்லாதது, விலை மதிக்க முடியாது. அவ்வளவு விலையேறப்பட்டது அந்த கண்ணீர். எப்படின்னா அந்த கண்ணீர் வருது பாத்தீங்களா, அந்த 100%ல அந்த 1% தான் தண்ணியா. 1% தான் மிச்சம் 99% அந்த பானங்கள். அல்லேலூயா. சும்மா கண்ணீர் அடிச்சிட முடியாது யாரும். அந்த பானம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பானம் நெஞ்சம் முட்டிட்டு வரும்போது யார்கிட்டயாவது சொல்லணும்னு இருக்கும்போது தான் அந்த கண்ணீர் தன்னாகல. அதுக்கு மதிப்பே கிடையாது. அவ்வளவு மதிப்பு உள்ளது. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என் கண்ணீரை தொடுத்துல அப்ப ஆலயத்தில் வரும்போது அந்த அந்த 100%ல அந்த ஒரே 1% தான் தண்ணி. மற்ற எல்லாம் நம்முடைய உணர்வுகள் பாடு பிரச்சனை. ஆனா சமூகம் ஜெபிக்கும் போது அப்படியே பாருங்க நம்ம வார்த்தை அப்படியே கொட்டன் கொண்டு ஏற்பட்டது. ஒரு வசனம் 1 சாமுவேல் புத்தகத்துல அந்த அண்ணாள் முதல் அதிகாரத்தை சொல்லுது, தேவனுடைய சமூகத்தை தன் இதயத்தை ஊற்றினான். வார்த்தை வரல பாருங்க, வார்த்தை வரல, கண்ணீர் சொரியுது. அண்ணாளுக்கு கண்ணீர் சொரியுது. வார்த்தை முழுமுழுக்கும் வார்த்தை வராது பாருங்க. சில பேர் அவ்வளவு கஷ்டத்தை மாத்திரம் பேசும்போது அந்த வார்த்தை வருது, அழுதுகிட்டே தான் இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அவ்வளவு சொல்லுது, எவனாகிலும் தன் இருதயத்துல தன் கஷ்டங்களை உணரும் போது, அப்ப ஆளுக்கு யார் வருவாங்க? கஷ்டத்தில் இருக்க பிள்ளைகள், தனத்தில் இருக்க பிள்ளைகள், வியாதி இருக்க பிள்ளைகள், வறுமையில் இருக்க பிள்ளைகள், வாழ்க்கையில் போராட்டம் இருக்க பிள்ளைகள், வாழ்க்கையில் எல்லாம் இழந்த பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. ஆலயத்துக்கு வர முடியும், எல்லாமே வர முடியாது. என் வாழ்க்கையை மாறணும், என் சூழலை மாறணும், என் பிரச்சனை மாறணுங்கிறதான் ஆலயம் தெரிஞ்சவங்க மத்த வர முடியும். ஒரு முறை ஒரு ராஜா தன் அரண்மனையில தன் அறையில தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு எலி ரொம்ப தொந்தரவு பண்ணிருந்தார். என்னது? எலி. இந்த ராஜாவுக்கு தூக்கமே போச்சு. கோபத்துல அந்த மந்திரியார் கூப்பிட்டா, மந்திரியாரே என்னையா என்னுடைய அறையில இந்த எலி தொந்தரவு பண்ணுது, இது ஏதாவது வழி பண்ணக்கூடாதா? அவர் உடனே வர சொல்லி தன் அறையில பூனையெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த ராஜா அறையில விட்டாங்க. ஆனா இந்த பூனைக்கு இந்த எலி அடிச்சது டிமி கொடுத்து ஓடிடுது. இந்த பூனைக்கு எலி அமல பண்ணி ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. மந்திர கூப்பிட்டு, இன்னைக்கு அந்த எலியை பிடிக்கலன்னா பார்த்துக்கிறேன்னு சொல்லி எச்சரித்து விடுத்து அனுப்பிட்டார். இந்த மந்திரக்கு ஒண்ணு ஓட என்ன செய்யும் சொல்லி அப்ப ராஜா சொல்லலாம், ராஜாவே அந்த எலியை பிடிக்கிறதுக்கு வெளிநாட்டு விஷயம் நம்ம பூனையை இறக்குமதியை பண்ணுவோம். அந்த பூனை சாமர்த்தியமான பூனை இந்த எலியை பிடிச்சு பூனை இறக்கியாச்சு, பூனையை கொண்டு வந்தாச்சு, ராஜா அறையில விட்டாச்சு. அந்த பூனையால எலி எரிச்சு முடியல. ராஜாக்கு பயங்கர கோபம். இந்த எலி என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கையா, என் தூக்கத்தை கெடுத்து இருக்குது, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கோபத்தை சொல்லும் போது எல்லாத்தையும் கூப்பிட்டு கடிந்து கொள்ளும் போது அந்த தோட்டத்துல வேலை செய்கிறவன் ஒருத்தர் தான். தோட்டத்துல அப்போ கேள்விப்பட்டு என்னப்பாச்சு, ஏன் ராஜாவில் கோபமா இருக்காரு? நம்ம அரண்மனை ராஜா அறையில ஒரு எலி இருக்குதான், அது ஒவ்வொரு நாளும் இந்த ராஜாவின் செய்து தூங்க விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆகையால் இதை பிடிக்கணும். நிறைய பூனையை கூட்டிட்டு வந்து பார்த்தோம், ஆனா ஒரு பூனையும் பிடிக்கல. அப்ப அந்த வேலைக்காரன் சொன்னானா, தோட்ட வேலைக்காரன், ஐயா என்னுடைய வீட்டுல ஒரு பூனை, அந்த பூனையை கொண்டு வந்தா அதை நிச்சயம் படிச்சு
எல்லாரும் சிரிச்சாங்க. எவ்வளவு வெளிநாட்டுல இருந்து பூனை எல்லாம் இறக்கி வச்சு பார்த்தோம், அதால என்ன செய்ய முடியல. இவன் என்ன செஞ்ச, ஒரு பூனை அவ்வளவு ட்ரெயின் கொடுத்து வச்சிருக்காரா இல்ல சொல்லி, சரிப்பா அவன் பூனை அடிச்சது கொண்டு வான்னு சொல்லி போகும்போது பூனை நைட்ல விட்டுச்சு. நைட்ல ராஜா அறையில விட்டாச்சு. இந்த எலி அடிச்சது தைரியமா வெளியே வந்துச்சு. இந்த பூனை நமக்கு நினைச்சது பிடிச்சு எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சா. பூனை வெளிநாட்டுல தான் பூனை இறக்கிச்சு, அந்த பூனையால நினைச்ச எலிய பிடிக்கணும். பூனை எப்படி பிடிச்சிச்சு? அப்ப சொன்னாரா, ஐயா என் பூனை பசியில, என் பூனை பசி. வெளிநாட்டு இறக்கும்போது பூனை டைம் கிட்ட அந்த பூனைக்கு நினைச்சாங்க சாப்பாடு, அதுக்கு அந்த பசிக்கு சம்பந்தமே. பசியா பூனை பசியா இருக்கியா, அந்த பசியில அந்த எலி அடிச்சது. பாலையும் என்பது வாழ்க்கையிலே தனிமையா கஷ்டப்படுற பிள்ளைகள், துயரப்படுற பிள்ளைகள், வேதப்படுற பிள்ளைகள், கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில போராட்டம் இழந்த பிள்ளைகள், ஐயோ என் வாழ்க்கையை மாற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவங்க ஆலயத்தை ஒவ்வொரு நினைச்சவங்க. இல்லையா? நான் தந்தையோட பாட்டு படிக்கிறேன். தாகமுள்ளோர் மேல தண்ணீர் ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளோர் மேல தண்ணீரை, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஒற்றுமையா உங்க வல்லமையே, ஒற்றுமையா உங்க வல்லமையே, நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம், நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகம் முழுவதும் மேலதான் செய்வாங்க. தேவ தம்முடைய ஆசீர்வாதத்தை ஆழத்துக்கு எல்லாரும் வர முடியாது. ஆழத்துக்கு எல்லாரும் வர்றதுக்கு நேரமும் இருக்கு. எப்படின்னா நல்லா இருக்கு, 3 நேரம் சாப்பாடு கரெக்டா கிடைச்சிடும். நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு ஒரு குறையும், நான் ஏன் அழைத்து போகணும்? அதான் அந்த யாரு அந்த அவரு சால்வதார் சொல்றாரு, ஆண்டவரே 2 மணி மருத்துவம் செய்றேன், கேட்கிறேன் நான் சாகுவதை என்ன செய்யணும், தவறாம சாகுவல் எப்படி பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வேலை செய்ய கவர்மெண்ட், அதே போல ஆண்டவரே மருத்துவ நான் வருகிறேன், 2 மணி மருத்துவம் கேட்கிறேன், நான் சாகுவதை செய்யணும் மறந்துடாம. என்னன்னா தரித்திரத்தையும் பொய் வசனிப்பு எனக்கு என்ன செய்யுங்க, தரித்திரம் இல்ல சாரி மாயையும் பொய் வசனிப்பு நினைச்சாங்க. நம்பிக்கையற்ற இந்த உலகத்தை வாழ்கினால் யார் நினைச்சக்கூடாது, நம்பி நினைச்சக்கூடாது, என் நம்பிக்கை இண்டாது நினைச்சக்கூடாது, பொய் சொல்லி இந்த உலகத்துல. ஏன்னா நீ பொய் அருவருக்கிற தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் இது. இந்த 2 விஷயம் எனக்கு மாயமான இந்த உலகத்துல மாயை நம்பி நினைச்சக்கூடாது. 2வது தரித்திரமும் ஐஸ்வர்யம் எனக்கு நினைச்சாங்க. தரித்திரம் என் வீட்டுல நினைச்சக்கூடாது. தரித்திரம் பட்டதுனால நான் கடன் வாங்கி கடன் கொடுக்காம கடன் வாங்கினது பயந்து ஓடி நான் போய் சொல்லி நினைச்சக்கூடாது. ஆலயம் 2வது என்கிட்ட ஐஸ்வர்யம், என் வீட்டுல ரொம்ப ஐஸ்வர்யம் இருந்ததுனால ஆண்டவர் யார், ஆண்டவர் யாரு, நான் வேலை செஞ்சு நான் சம்பாதிச்சு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், இது ஆண்டவர் எங்க இருந்து அந்த ஐஸ்வர்யம் ஆண்டவர் யாருன்னு சொல்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் படிய தவறாம தங்க. காலை தட்டி எழுப்பிடுங்களா, 3 நாள் ஆகல நினைச்சணும் எனக்கு ரெடியா. இந்த நாள் என் பிள்ளைகளோட தேவைகளும் என் குடும்பத்தை தேவைகளும் செய்யணும் தவறாம. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் உனக்கு நன்றி உள்ளவராக செய்யணும். யார் ஒண்ணுத்த கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தை ஐஸ்வர்யமும் பணமும் வீடும் சொத்து ஒண்ணு கொண்டு போக முடியாது, மாத்த கொண்டு போக முடியாது. நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு நம்பிக்கை இருக்கிறோம் நாம கொண்டு போகணும். இந்த உலகத்தை வாழ்கிற நாம ஆலயத்தில் வருகிற பிள்ளைகள் பாரத்தோடு இயக்கத்தோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வருகிற பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினாலும் தம்முடைய ஆலயத்தின் சம்பளத்தை நினைச்சவராம் நிரப்பி எழுப்புகிறவராக இருக்கிறாரா. ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு நான் பலவீனமா இருக்கா ஆலயத்துக்கு
நான் சுகமா இருக்கேனா ஆலயத்துக்கு வந்துருங்க. என் கஷ்டம் இருக்குதா ஆலயத்துக்கு வந்துருங்க. துயரப்பட ஆலயத்துக்கு வந்துருங்க. என் பிள்ளை வாழ்க்கையில மாற்றம் இல்லையா, என் பிள்ளை வாழ்க்கையில தர்த்தம் இருக்குதா ஆலயத்துக்கு வந்துருங்க. தனியா ஜெபித்து பாருங்க, வாழ்க்கை மாறும். அல்லையா, நீங்க ஜெபிக்க ஜெபத்துல உங்க பிள்ளையோட வாழ்க்கை மாறுங்க. வாழ்க்கை அது என்ன சொல்லலாம், ஆண்டவரே ஆலயத்தை கட்டி வச்சுட்டேன் பாரு, வானாதி வானோட மகிமை கொள்ளாது, நான் கட்டின ஆலயம் என் ஜனங்கள் வருவாங்க, பலவிதமான கஷ்டத்தோட வருவாங்க. உள்ள இதயத்துல வாதையை யார் உணர்கிறார்கள்? எல்லாத்துக்கும் கஷ்டம், எல்லாத்துக்கும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் தேடும் பார்த்தீங்களா, அதுக்கு நிகர் ஒன்றுமே இல்லை. தேவன் தம்மை தேடுற பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜெபத்துக்கு செய்யலாம். அது தாசதிகள் தேவன் அப்படி சமூகத்தில் காத்த பிள்ளைகள் யாரும் முழங்கால் கண்கள் மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், அவனுடைய இதயத்தை பார்க்கிறான். நான் வருவதற்கு சதிகம் சொல்லுது, நான் வருவதற்கு அவர் இங்கே காத்திருக்கிறார். ஐயா ஏன் தெரியுமா, இதற்கு வாழை சுமந்தவர்க பிள்ளைகளுக்கு, சடத்த பலவீன சுமந்தவர்க பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையில கஷ்டங்கள் சுமந்தவர்க பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையில துயரப்பட பிள்ளைகளுக்கு, நாளைத்தவ தேர்ந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி வாதை பலவீன சுகர் வியாதிகள் நம்மை விட்டு நீக்கி போடும்படியாக நமக்காக காத்திருக்கிறார். இந்த இரவுல ஒரு சமத்தார்ப்பண ஆண்டவரே, நீ ஒருவரே நீ ஆராய்கிறது அறிந்து வச்சிருக்க. மனுஷனை பார்க்கவும் முடியாது, நீ ஒருவரே நீ காண்கிறாங்க. நம்முடைய கண்களுக்கு மேல நோக்கமா இருக்குதப்பா, நம்முடைய ஆளுக்களோட பிள்ளை மேல நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கபடியா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ அறிந்து வச்சிருக்க. அவனுடைய தேவைகளை அறிந்து வச்சிருக்கீங்க, எதிர்பார்ப்பை அறிந்து வச்சுக்கீங்க, அவங்க பலவீன அறிந்து வச்சுக்கீங்க, சுகவீனத்தை அறிந்து வச்சுக்கீங்கப்பா, தேவைகளை அறிந்து வச்சுக்கோண்டவரப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளப்பா எளிமையாய் போகக்கூடாது. எதற்காக இந்த நோக்கத்தை வாங்கியோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்களோ இந்த சித்தத்தை நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தை அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறாங்க. நீ காண்கிறாங்க, மகா இறக்கும் கிருபை பரிசுத்தம் தரப்படி இந்த இடைவெளி காண்கிறியாப்பா. இந்த 10 மாதம் பிரவேசிக்க கிருபை செஞ்சுக்கீங்கப்பா. இந்த 10 மாதம் எங்க திருச்சம் பிள்ளைகளை அப்பா விசேஷமா பாதுகாத்து நீங்களேப்பா. இதுல குறைகள் உண்டு அப்பா, குற்றம் உண்டு ஆண்டவரே. நம்ம தேடாத நாட்கள் அநேகம் உண்டு அப்பா, நமக்கு பிரியமான செய்த அநேகம் உண்டு ஆண்டவரே. எங்க மேல கிருபை வச்சீங்களேப்பா, எங்க மேல இறக்கம் பாராட்டீங்க ஆண்டவரே, எங்க மேல தயவு வச்சீங்களேப்பா. எங்க பாவங்களை தக்கதாக நீங்க செய்யாம இருந்தீங்க ஆண்டவரே. இந்த 10ஆம் மாதத்துல இந்த நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை மேலப்பா உடைய முத்திரை போடுங்கப்பா, உடைய முத்திரை போடுங்க ஆண்டவரே. முத்திரை போடப்பட்டதுனால இந்த உலகத்தை எந்த சக்திக்கு தொடுவதற்கு அதிகாரம் இல்லப்பா. தர்த்தமோ வியாதியோ பலவீன சுகமோ கவலை கண்ணீரோ இயேசு நாமத்தில் நிர்ணயிக்கப்பட்டுமா. அந்த ஒவ்வொரு பலவீன சுகமும் ஆகட்டும். உடைய காயப்பட்ட கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடர்ந்து, உச்சந்த உள்ளங்களை தொடர்ந்து மாட்டவரே, ஒரு எலும்பை தொடர்ந்து மாப்பா, நரம்பை தொடுங்கப்பா. உங்க ரத்தம் எங்க பிள்ளை ரத்தத்துல பாயட்ட மாட்டவரே, சடத்த சுகமான ஆரோக்கியம் உண்டாகட்ட மாட்டவரே. சமூகத்திலிருந்து நாங்க பிரிந்து செல்ல போகிறோம். என் கூட வாங்கப்பா. பிரியாத தேவன் எங்க துஷ பிள்ளையோடு கூட இருக்க முடியாது. தகப்பனை பொறாமுடைய கண்களுக்கும் வன் கண்களுக்கும் சத்தும் கிரியைகளுக்கும் அந்த கால சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் விஷ ஜந்துகளுக்கும் விஷ கிருமிகளுக்கும் எங்க கிராமத்தை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்து 4 முக்களையும் இப்படி தூதரிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்து மேல எங்க துச்சம் ஓட்டம் முத்திரை போடுங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க சொன்னவர். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதியோடு கவலையோடு கண்ணீரோடு பிள்ளைகள் தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை பிரிய வைங்கப்பா. நல்ல தூக்கத்தை கொடுங்க, சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, நல்ல ஆதாரத்தை கொடுங்க, சாப்பிட வாங்கி கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த இரவுல உடைய வருகை இருக்கும் என்றால்
இப்படி வழி எடுத்துக் கொள்ளும்படியாக எங்க துச்சம் பிள்ளைகள் என் கிராமத்து ஒவ்வொரு ஜனங்களும் ஆயத்தப்படுத்தும் பிரசத்தப்படுத்தும். இந்த இரவுல இப்படி வருகை தாமதிக்கும் என்றால் நாலு தினத்துல அதிகால வேலை துதிக்கு துதியோட இளமைகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, நானும் பாற்றி சகல நன்மைகள் மறவாது கர்த்தரோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பற்றி திரும்பி சொல்லுவோமாக. அல்லேலூயா.